இன்னைக்கு நாம 2018 ரிலீஸ் ஆன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான தெலுங்கு படம் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதையை கூட நான் சொல்ல போறது கிடையாது. ஆன்லைன்ல சொன்னா கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா கெட்டு போயிடும். இந்த படத்துல மொத்தமா 5 குட்டி கதைகளை காமிக்கிறாங்க. அந்த 5 கதைகளும் ஒரே இடத்துல ஒன்னா இணையும் போது அங்க ஒரு பாம் இருக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க. அதுதான் கதையே. முக்கியமா இந்த படத்துடைய கிளைமேக்ஸை மட்டும் நீங்க கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை விட புத்திசாலி வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கலாம். அந்த அளவுக்கு இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இருந்துச்சு. நிறைய பேரு ஆன்லைன் சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. சில பேரு ஆன்லைன் சொல்ல வேணாம், இன்ட்ரெஸ்ட் கெட்டு போகுது அப்படின்னு சொல்றீங்க. ஆன்லைன் சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல போட்டு விடுங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்ல ரோசா பூவை வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இதழ்களா பிச்சு போட்டுக்கிட்டு நீ பண்ணு, உன்னால முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இப்போ எதுக்காக எங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பத்தி எதுவுமே புரியாது. படத்துடைய கிளைமேக்ஸ்ல தான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் யாருக்குமே இந்த படத்துல பெருசா பேரே வைக்க முடியாது. அப்படியே வாயில என்ன வருதோ அப்படியே பேரா வச்சு பேச ஆரம்பிக்கிறேன். ஸ்கிரீன்ல பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரெஸ்டாரண்ட்ல ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. நீ எங்க இருக்க, எப்ப வருவ அப்படின்னு சொல்லிட்டு லவ்வருக்கு மெசேஜ் பண்ணும்போது ஆன் த வே அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை வருது. இப்போ அம்மா அப்பாவும் முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அம்மா மௌன விரதமா இருப்பாங்க. என்னம்மா உன்னுடைய லவ்வர் வருவாரு அப்படின்னு சொன்ன, இன்னும் ஆளையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதோ வந்துருவாருப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா சீக்கிரமா வந்துருவாரு, ஏதாவது டிராபிக்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எப்படி ரொம்ப நல்ல பையனா, பார்க்க எப்படி இருப்பான், என்ன பண்றான், எப்படி பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்னா வேலை பார்த்திருக்கலாம், மீட் பண்ணிருக்கலாம், எப்படியா வேணா இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி ஓகே என்ன படிச்சிருக்காரு, என்ன வேலை பார்க்கறாரு, நம்ம ஜாதிக்கு செட் ஆவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பா ஜாதிலாம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏமா எனக்கும் ஜாதிலாம் பெருசா முக்கியம் கிடையாது, உன்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம். இதோ உட்கார்ந்துகிட்டு இருக்காளே உன்னுடைய அம்மா, இவ பாரு இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா விரதம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேச மாட்டாலாம், அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும், நீ சொல்லுமா அவன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஜாதிக்காரங்க தான், அது மட்டும் இல்லாம ஒரு டாக்டரு, பணத்திலையும் கொஞ்சம் குறைஞ்சவங்களாம் ஒன்றும் கிடையாது, நம்மளை விட பெரிய பணக்காரங்க. நம்ம வரும்போது ஒரு பிரிட்ஜை பார்த்தோம் இல்லையா, அந்த பிரிட்ஜை கட்டினதே அவங்களுடைய கம்பெனி தான் அப்படின்னு சொல்லும் போது இவர் உடனே பந்தாவா, அவங்க பெரிய பணக்காரங்களா இருக்காங்க, அந்த பையன் டாக்டரா இருக்கான், அதுக்காகலாம் ஒன்னும் நான் ஓகே சொல்ல, உன்னுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு எங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களை சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது எங்க மாவும் பாய் ஃப்ரெண்டு ஆளையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்போ ஒரு பொண்ணு உள்ளுக்குள்ள வரா. வந்த பொண்ணு ஹாய் அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு கிஸ் கொடுக்குறா. அடியே இங்க என்ன விஷயம் நடக்குது, இவ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவ தான் கிருஷ்ணபிரியா அப்படின்னு சொல்லும் போது அம்மா வாய பொழுக்கிறாங்க. செம்ம ஷாக்கு. இங்க தான் படத்துடைய பேரையே போடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்ல காமிக்கிறாங்க. செஃப் வாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஒரு செஃப் வந்து எனக்கு நல்லாவே குக் பண்ண தெரியும், பெரிய பெரிய ஹோட்டல்ல நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஹோட்டலுடைய ஓனர் அம்மா இவனுக்கு என்னெல்லாம் சமைக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவனும் வகை வகையா என்னமோ சொல்றான். முதல்ல வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணு, அதுக்கு 10 நிமிஷம் தான் டைம் அப்படின்னு சொல்லும் போது மேடம் கொஞ்சம் வைஃபை பாஸ்வேர்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். வைஃபை பாஸ்வேர்ட் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் குக் பண்ணும் போது பாட்டு கேட்பேன் அப்படின்னு சொல்ல பாஸ்வேர்ட் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. என்னது சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகும் போது சொல்ல முடியாது அப்படின்றதுதான் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. பயபுள்ள எதுக்காக வைஃபை பாஸ்வேர்ட் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவனுக்கு குக் பண்ணவே தெரியாது, இவன் ஒரு செஃப்பே கிடையாது மக்களே, இவனுக்கு எதுவுமே தெரியாது, எப்படியாச்சும் வேலையை சேர்ந்துடலாம், கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கான். யூடியூப் இருக்கு இல்லையா, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபை ஓபன் பண்ணி அந்த ஃப்ரைட் ரைஸ் குக் பண்ணுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு வீடியோ பார்த்து குக் பண்ண ஆரம்பிக்கிறான். குக் பண்ணி முடிக்கிறான். இப்போ அந்த லேடியும் வராங்க. குக் பண்ணி முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஏதோ பரவாயில்ல, நெக்ஸ்ட் இந்த சூப்பை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவனும் சூப்பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு ஒன்னா பண்ண ஆரம்பிக்கிறான். திடீர்னு பார்த்தா நெட்வொர்க்கே இருக்க மாட்டேங்குது, ஏதோ ப்ராப்ளம் போல வைஃபை கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. போன்லயாச்சும் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போன்லயும் நெட்வொர்க்கே இல்ல. அது என்னடா ஆண்டவா நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு இவனும் என்னென்னமோ பண்றான். போன் அங்க காமிக்கிறான் இங்க காமிக்கிறான், ஒண்ணுமே வேலைக்காகல, முடிய புடிச்சு பிச்சுக்கிறான். அந்த டைம்ல கண்முடி மட்டும் ஒண்ணு கையில ஒழுகுது. இதை வச்சு கடவுள்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே இதுதான் என்னுடைய கடைசி வேண்டுதல், எனக்கு எப்படியாச்சும் இந்த வேலை கிடைக்கணும், ஏதாவது ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது யாரோ கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. கடவுளே நமக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு மீன் தொட்டிக்குள்ள ஒரு மீன் ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த மீன் பேச ஆரம்பிக்குது.
மீன் பேசுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆமா நான் பேசுறேன், இப்ப என்ன சூப் குக் பண்ண சொல்லிருக்காங்களா, நான் சொல்ற மாதிரி பண்ணு, அதெல்லாம் சப்ப மேட்ரு அப்படின்னு சொல்லும் போது ஏன்பா உனக்கு குக் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவா நான் உன்னை ஹெல்ப் கூப்பிட்டா ஒரு மீனியை அமுச்சு வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாம் ஒண்ணுதான், நான் சொல்ற மாதிரி பண்ணு, ஈஸியா குக் பண்ணலாம், அந்த லேடி வரத்துக்குள்ள குக் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது சரி முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த மீன் ஒண்ணா சொல்ல ஆரம்பிக்குது. இவனும் குக் பண்ணி முடிக்கிறான். கரெக்டா அந்த லேடி வராங்க. என்னப்பா குக் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு டேஸ்ட் பண்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, பரவாயில்லையே, சூப்பரா சமைக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே வெளியே போறாங்க. வெளியே போயிட்டு ஒரு இன்வெஸ்டர் மீட் பண்றாங்க. இவங்களுக்கு வியாபாரம்லாம் நல்லா தான் ஆகுது, இன்னும் கொஞ்சம் இந்த ஹோட்டலை அப்கிரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டர் வர சொல்லியிருக்காங்க. அந்த ஆள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்கிட்டு எப்படியாச்சும் இவரை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சொல்லுங்க, என் செஃப் செமையா குக் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லும் போது இவரு சால்மன் மீனை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு டிஷ் பண்ணுவாங்களாம். அந்த டிஷ்ஷை பண்ண சொல்லும் போது இவங்களுக்கே அது என்ன டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு புரியல. கண்டிப்பா என் செஃப் பண்ணுவாரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அதே டைம்ல அந்த பக்கம் நம்ம செஃப் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ஆஸ்துமா இருக்கும் போல. அவர் அதுக்கான இன்ஹீலர்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது கண்டிப்பா உனக்கு இங்க வேலையே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு மீன் சொல்லுது. ஏன்பா அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆஸ்துமா பேஷண்ட் குக்கா இருக்க முடியாது, உனக்கு ஆஸ்துமா இருக்கு அப்படின்ற விஷயம் மட்டும் சித்ரா மேடம்க்கு தெரிஞ்சா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்ல ஐயோ இந்த வேலையும் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த லேடி உள்ளுக்குள்ள வராங்க. இந்த மீன் கத்த ஆரம்பிக்குது, வந்துட்டாங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த இவன் தூக்கி போடுவான் பாருங்க. அந்த ஹினிலர் போயிட்டு அந்த தண்ணிக்குள்ளேயே விழுது. என்னப்பா குக்கிங்லாம் முடிச்சிட்டியா, நெக்ஸ்ட் இந்த டிஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்ஷுடைய பேரை சொல்லும் போது அந்த பேரு என் வாயிலையும் நுழையில, அந்த லேடியுடைய வாயிலையும் நுழையில, யார் வாயிலையும் நுழையில. இவர் யோசிக்கிறாரு, மீன் தொட்டியே பாக்குறாரு. எப்பா அதெல்லாம் சப்ப மேட்டு சால்ட் வாட்டர் நான் பாத்துக்கிறேன், ஓகேன்னு சொல்லி அனுப்பு அப்படின்னும் போது என்னையா அங்கேயே பேனு பாத்துட்டு இருக்க, பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மேடம் அதெல்லாம் ஈஸியான வேலை, நான் பண்ணி முடிச்சுட்டு கூப்பிடுறேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் வெளியே போறாங்க. இப்போ அந்த டிஷ்ஷை எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் கிட்ட கேட்கும் போது அந்த மீனும் இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கு. இவரும் ரெடி பண்றாரு. அந்த டைம்ல மீன் தேவைப்படும், மீன் ஃப்ரிட்ஜ்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃப்ரிட்ஜ்ல மீனை காணும். என்னையா ஃப்ரிட்ஜுக்குள்ள மீனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நடுவுல உன் இஷ்டத்துக்கு குக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பன்னீருக்கு பதிலா அந்த மீனை தான் நீ வந்துட்டு சுட்டு கொட்டு அமிச்ச. இப்போ போயிட்டு சித்ரா ஆண்டி கிட்ட நான் வந்துட்டு பன்னீருக்கு பதில் மீனை குக் பண்ணி அமிச்சிட்டேன், இப்போ இந்த டிஷ்ஷை பண்ணும் அப்படின்னா மீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனா செருப்ப கலட்டி மண்டையிலேயே போடுவாங்க. இப்போ ஒழுங்கா போயிட்டு குக் பண்ண தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டு வெளியே போறியா இல்லைன்னா அடி வாங்கிட்டு வெளியே போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கு இந்த பையன் மீன் இருந்தாதான் குக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமாப்பா மீனை வச்சு மட்டும்தான் குக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல இவன் அப்படியே அந்த மீனையே குறுகுன்னு பாக்குறான். விட்டா இவன் நம்மள குக் பண்ணுவான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு மீன் ஷாக் ஆகுது. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அடுத்த கதையை காமிக்கிறாங்க. இந்த பையன் ஒரு கடையுடைய வாட்ச்மேன் போல வாட்ச்மேன் வேலையை பார்க்காம உள்ள உட்காந்துட்டு டைம் மிஷின் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ நோண்டிட்டே இருக்கும் போது அங்க வந்த ஒரு ஆளு என்னையா வேலையை பார்க்காம உள்ள உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பெரிய சயின்டிஸ்ட் நினைப்பா, ஒழுங்கா தூக்கி போட்டு போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லும் போது என் வேலையை தான் அந்த ரோபோட் பாக்குதே அப்படின்னு சொல்லிட்டு குட்டியா ஒரு ரோபோட் உருவாக்கி வச்சிருக்கான். அப்படின்னா நான் அந்த ரோபோட்டுக்கே சம்பளம் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறான். இவனால இந்த டைம் மிஷினுடைய குட்டி மாடல் இதை கூட ரெடி பண்ண முடியல, நம்மளால எப்படி அந்த பெரிய டைம் மிஷினை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கழுப்போட போயிட்டு அந்த குட்டி டைம் மிஷினை தூக்கி போட்டு அப்படியே வெறுப்போட உட்கார்ந்துட்டே இருக்கும் போது அந்த டைம்ல அழகா ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணுக்கு கதவை திறந்து விடுறான். அவன் நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு மோர்ஸ் கோடு புக் எடுத்து அதை பத்தி படிக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டைப் பண்ணி பாக்குறா. அந்த பொண்ணு டைப் பண்ணும்போது இவனுக்கு மோர்ஸ் கோட பத்தி நல்லாவே தெரியும் போல. அந்த பொண்ணு டைப்பிங்ல ரேபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணும்போது என்னது ரேபிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அதுக்கப்புறம் தான் அது தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு விண்டோக்கு வெளியே இருந்து லைட் அடிச்சு அது வந்துட்டு கற்பழிப்பவன் கிடையாது தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது ஆமா நான் தான் தப்பா டைப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இவன் லைட்டை வச்சு மோர்ஸ் கோட் மூலமாவே பேச ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு ரிப்ளை பண்றா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு இவன் பேசுற லாங்குவேஜ் புரியாது போல, அது ஏதோ ஒரு வெளிநாட்டு பச்சைக்கிளி போல. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க போட்டுக்கிற நெயில் பாலிஷ் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, நீங்க போட்டுக்கிற அந்த ஹேர்ல போட்டுக்கிற விஷயம், கண்ணுல போட்டுக்கிற விஷயம், லிப்ஸ்டிக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போட்டுக்கிற எல்லா விஷயத்தையும் புகழ்றான். இவன் குட்டி ரோபோட் பண்ணி வச்சிருக்கான் பாத்தீங்களா, அது மூலியமா பூலாம் கொடுத்து இந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றான். சரி ஓகே நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் இங்க பண்ற வேலையெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். அப்ப அங்க ஒரு குட்டி குழந்தை அப்பா அம்மா கூட விளையாடிக்கிட்டே இருக்கும் போது அதை பார்த்து என்னுடைய ஃபேஸ் ரியாக்ஷனே ஒரு மாதிரி மாறுது. யோ என்னையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் சின்ன பையனா இருக்கும் போதே அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, அவங்கள திரும்ப கொண்டு வரதான் நான் ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இறந்து போனவங்கள எப்படி கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் ஒரு டைம் மிஷின் உருவாக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். என்னது டைம் மிஷினா,
உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றான். அதை எப்போ எனக்கு காமிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் கூட ஒரு நாள் டேட்டுக்கு வருவேன்னு சொல்லு, கண்டிப்பா காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு கடுப்பாயிட்டா. பையன் நல்லா பேசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லியா பேசினா நம்மளே உசார் பண்ண பாக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அமைதியாயிடுறா. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே போயிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் நம்ம அவசரப்பட்டு இந்த மிஷினை தூக்கி போட்டும் போல அப்படின்னு சொல்லிட்டு கையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு லேடி வராங்க. என்ன மேடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ தான் வேணும், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சும்மா நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, உன்கிட்ட நான் நேரடியா பேசிட்டேன். இப்ப நீ ஒரு மிஷினை ரெடி பண்ணிட்டு இருக்க இல்லையா, டைம் மிஷின், இதை நீ பண்ண விடாம தடுக்கணும் அப்படின்னு தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அட யாருமா நீ வந்துட்டு பிராங்க் பண்றியா, எங்க கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனது பிராங்கா, நான் உண்மையா தான் சொல்றேன், ஆக்சுவலா நான் தான் நீ தான் நான் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கா ஒண்ணுமே புரியல. ஏதாவது புரியுற மாதிரி சொல்லுங்க, ஏதாவது பிராங்க் பண்ண போறேன் அப்படின்னா கூட பரவாயில்ல, நான் உங்களுக்கு கோஆபரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது இப்ப நீ ஒரு மிஷினை ரெடி பண்ணிட்டு இருக்க இல்லையா, ஆக்சுவலா நீ இந்த மிஷினை கண்டுபிடிச்சு முடிக்க இன்னும் 20 வருஷம் ஆகும். 20 வருஷம் கழிச்சு நீ இந்த மிஷினை கண்டுபிடிப்ப. அந்த மிஷின் மூலியமா தான் நான் திரும்பி வந்திருக்கேன், அதாவது நீ நானா திரும்பி வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா அதிர்ச்சியா குழப்பமா இருக்கு. நீ இன்னும் நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவன் அந்த மிஷினை ரிவர்ஸ்ல சுத்த வைக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பான். ஆனா இவனால முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இந்த மிஷினை வாங்கி ஆன் பண்ணி விடுறா. இப்ப அந்த மிஷின் வந்துட்டு ரிவர்ஸ்ல ஆன் ஆகுது. இவன் பல நாளா ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இந்த பொண்ணு ஒரே செகண்ட்ல பண்ணி முடிச்சிட்டு இருப்பா. இப்ப இவன் லைட்டா நம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப நான் நம்புறேன், நீ தான் நான் நல்லாவே நம்புறேன், ஆனா நான் ஒரு ஆண், நீ ஒரு பெண் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு டாட்டூ போட்டிருக்கா. அதே போல ஒரு டாட்டூ இந்த பையனும் போட்டிருக்கான். இத பார்த்து இவன் செமையா ஷாக் ஆகுறான். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்க உட்கார்ந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது அங்க ஒரு வெயிட்டர் வராரு. ஸ்டார்டிங் சீன்ல இருந்து நம்ம ஹீரோயின் ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க போல. ஏமா நீ 1 மணி நேரமா உட்கார்ந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க, உனக்காக யாராவது வரப்போறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படிலாம் கிடையாது, எனக்கு நான் மட்டும் தான், என் கூட எல்லாம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க மெனுவை வாங்கி பார்த்து டெத் பை சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் இருக்கும், அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. பயங்கர பதட்டமா இருக்காங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அடுத்த கதையை காமிக்கிறாங்க. அடுத்த கடையும் காமிக்கிறாங்க. அந்த கடையுடைய கல்லால ஒரு குட்டி பொண்ணு உட்கார்ந்துட்டு வரப்புற எல்லாருக்கும் மேஜிக் பண்ணி காமிச்சிட்டே இருக்கும் போது அந்த டைம்ல ஒரு ஆள் அங்க வந்து இந்த பொண்ணு பண்றது மாயம் கிடையாது, இந்த பொண்ணு வித்த காமிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு கையில கட் பண்ணி விட்டுறாரு. ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு சின்ன பசங்க வித்த காமிச்சா பிடிக்காது, எனக்கு ஒரு மொஹிட்டோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது காசுலாம் வாங்கிட்டு இந்தாங்க கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச சில்லறைய கொடுக்கும் போது அங்க ஒரு டொனேஷன் பாக்ஸ் இருக்கும், இல்ல கொஞ்சம் காசு போடுங்க அப்படின்ற மாதிரி நகர்த்தி வைக்கிறா. காசுலாம் போட முடியாது அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுன்னு போறாரு. போகும்போது மொய்டோ கொண்டு போயா அப்படின்னு சொல்லும் போது நான் யாருன்னு தெரியுமா, என்னையே கொண்டு போக சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ யாரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த ஆளு கச்சிஃபை வச்சு அந்த டப்பா மேல போட்டு மூடி எடுக்கும் போது பார்த்தா உள்ளுக்குள்ள இருக்க எல்லா காசும் காணாம போச்சு. இந்த பொண்ணு வாயை பிளந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது கத்தனே அப்படின்னா உன் பல்லெல்லாம் கொட்ட வச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு நான் தான் கிரேட்டஸ்ட் மெஜிஷியன், இந்த உலகத்திலேயே நான் தான் பெஸ்டான மெஜிஷியன் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு, நீ வேணா மேஜிக் மேனா இருக்கலாம், அதுக்குன்னு பெரிய மெஜிஷியன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா இந்த உலகத்துல கிரேட்டஸ்ட் மெஜிஷியன்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒருத்தர் பாத்ரூம்குள்ள இருக்காரு, அவரு தான் அப்படின்னு சொல்றாங்க. தம்மா தூண்டுகிட்டு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க, அந்த ஆளு யாரு நான் பாக்குறேன், மொய்ட்டோவை டேபிளுக்கு அமுச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் கிட்ட போயிட்டு பார்த்துட்டு அப்படியே உட்காரும் போது அங்க ஒரு கேப் இருக்கு, பக்கத்துல ஒரு தாத்தா இருக்காரு, அவர் ஒரு மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் இந்த மேஜிக் மேன் ஒரு மாதிரி இலக்காரமா பார்த்துட்டே இருக்கும் போது இவன் ஆர்டர் பண்ண ஃபுட் வருது. இவன் என்ன பண்றான் அப்படின்னா அவன் பாட்டுன்னு எதையும் பார்க்காம தூக்கி குடிக்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா அது சாசு. நான் என்ன கேட்டா நீ என்ன கொண்டு வர, நீ என்னையா கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சாண்ட்விச் அப்படின்னு சொல்றாரு. நான் கேட்டது மொஹிட்டோ, நீ கொண்டு வந்தது சாண்ட்விச், எங்கடா ஓனரை கூப்பிடுறா அப்படின்னு சொல்லும் போது இந்த குட்டி பொண்ணு வரா. ஏமா ஓனர் எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் தான் ஓனரு அப்படின்னு சொல்றாங்க. நீ ஸ்கூலுக்கு எல்லாம் போறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்றாங்க அந்த குட்டி பொண்ணு. நான் மொய்ட்டோ கேட்டேன், அந்த ஆளு வேற என்னமோ கொண்டு வராரு அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு மொய்ட்டோ கொண்டு வந்து வச்சுட்டு அங்கிருந்து போகும்போது சில்லிகள் போகும்போது இந்த டேபிளை கிளீன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்றான். அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இவன் அந்த சாஸை குடிச்சிட்டு துப்பி வச்சிருப்பான். அதை கிளீன் பண்ண சொல்லும் போது இந்த பொண்ணு கிளீன் பண்ணிட்டு போறா. கிளீன் பண்ணிட்டு ஒரு கால் தான் எடுத்து வைக்கிறா. மறுபடியும் பார்த்தா கூப்பிட்டு இந்த சாஸை கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்றான். இப்பதானே கிளீன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மறுபடியும் ஊத்தி வச்சிருக்கான். இதே விஷயத்த 2-3 வாட்டி பண்ணும்போது சாஸ் இருந்தா தானே ஊத்துவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கையோட சாஸை கொண்டு போறா. பார்த்தா திரும்ப கூப்பிடுறான், திரும்ப சாஸ் இருக்கு. இதே ஒரு 10 முறை பண்ணும்போது காண்டாயிட்டா. இங்க பாரு, நீ வந்துட்டு பெரிய மெஜிஷியனா இருக்கலாம்,
ஆனா கிரேட்லாம் ஒன்றும் கிடையாது. பெரிய மெஜிஷியன், கிரேட்டான மெஜிஷியன் குழந்தைங்களை சிரிக்க வைப்பாங்க, இந்த மாதிரி அழ வைக்க மாட்டாங்க. கக்குசுக்குள்ள கக்கா போயிட்டு இருக்காரு பத்தியா, அவரு தாண்டா பெரிய மெஜிஷியன் அப்படின்னு சொல்லும் போது யார் தாண்டா அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கே ஒரு மாதிரி கியூரியஸ் ஆயிட்டு போயிட்டு கதவை தட்டும் போது 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேக்குது. யோ 10 நிமிஷமா என்னையா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படின்னா 15 நிமிஷம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை வெளியே விட்டு மேஜிக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரு சில மேஜிக்க நல்லா தான் பண்ணுவாரு. ஆனா அந்த மேஜிக் எல்லாம் பார்த்துட்டு நீ கோமாளி மாதிரி மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்க, உங்ககிட்ட பேசி டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே உனக்கு நான் ஒரு பெரிய மேஜிக் காமிக்கிறேன், நீ பாத்ரூம் ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வா அப்படின்னு சொல்லும் போது இவரும் ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. ஆனா பாத்ரூம்குள்ள போயிட்டு பார்த்தா அங்க யாரையுமே காணும். என்னடா யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அடுத்த கதையை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஒரு காஃபி ஷாப்ல வெயிட்ரஸா இருக்கா. இவ ஒழுங்கா வேலையை பார்க்காம உள்ளுக்குள்ள வந்து யாருக்கும் தெரியாம ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாய் ஃப்ரெண்டு கால் பண்றான். அவன் பேரு சுகரா. என்னமா எல்லாமே ஓகேவா, இன்னைக்கு தான் நான் சொன்ன விஷயமே நடக்க போகுது, நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா இன்னைக்கு தான் அந்த இன்வெஸ்டர் வர போறாரு, நம்ம பிளான் பண்ண மாதிரி ஆட்டைய போட்டே ஆகணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேல போனா அங்க ஒரு தாத்தா ஃப்ளோர் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு கஸ்டமர் இந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டே இருப்பா. அப்போ போதை மயக்கத்துல அவ்வளோ பெரிய மரம் இருக்கும், அந்த மரத்துல போயிட்டு முட்டும் போது அந்த மரத்துடைய பட்டை மட்டும் உடைஞ்சு கீழே அப்படியே ஒழுகுது. உள்ளுக்குள்ள பார்த்தா செயின் மாதிரி என்னமோ இருக்கு, கோல்டு செயின் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி இழுக்கும் போது உண்மையிலேயே செயின் தான். இந்த பொண்ணு இந்த செயினை கொண்டு போய் போட்டுட்டு ரொம்ப அழகா இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பாய் ஃப்ரெண்டுக்கு போட்டோ எடுத்து அனுப்பும் போது அவன் பார்த்துட்டு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, ஆனா இடியட் மாதிரி நீ எந்த வேலையும் பண்ணிட்டு இருக்காத, போயிட்டு நான் சொன்ன வேலையில மட்டும் போக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு மேல வந்து பார்க்கும்போது அங்க ஒருத்தர் போன் பேசிக்கிட்டே உள்ளுக்குள்ள வந்து உட்கார்ந்து 2 காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றாரு. இதே டைம்ல பாய் ஃப்ரெண்டு கால் பண்றான். கால் பண்ணி நீ எதுக்கும் பயப்படாத, நான் இங்கதான் இருக்கேன், இந்த பக்கம் திரும்பி பாரு அப்படின்னு சொல்லும் போது அவன் ஹாய் காமிக்கிறான். போன் பேசி முடிச்சுட்டு ஐயோ இந்த ஆளு என்ன ஆர்டர் பண்ணாருன்னு மறந்து போயிட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது 2 காஃபி கேட்டிருப்பான், ஒரே ஒரு காஃபி மட்டும் கொண்டு போயிட்டு கொடு, அந்த ஆளு 12 வருஷமா அங்க உட்கார்ந்துட்டு அதே காஃபி தான் கேக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கிளீனிங் பண்ணிட்டு இருக்க தாத்தா சொல்லும் போது பாரா எக்கச்சக்கமான மிஸ்ட்ரி ஒளிஞ்சுகிட்டு இருக்கும் போலியே அப்படின்ற மாதிரி ஒரு காஃபியை மட்டும் ஊத்தி கொண்டு போறாங்க, ஒரு கப்பு மட்டும் கொண்டு போய் வைக்கிறாங்க. ஏமா அதுல சக்கரை போட்டு கலக்கு அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் கலக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு போட்டோவை காமிக்கிறாரு. இவங்க பாக்கிறதுக்கு முன்னாடியே இதுதான் என்னுடைய வைஃப், ஆக்சுவலா இது எங்க வீடா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அங்க உட்கார்ந்து விளையாடுவோம், இங்க உட்கார்ந்து படிப்போம், இங்கதான் உட்கார்ந்து குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டே இருக்கும் போது இது உங்க வீடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. அட ஹீரோயின் சொல்றேன்னா இந்த பொண்ணு கேக்குறா. அதுக்கு இவரு ஆமா இது என் வீடு, ஒரு காலத்துல இது என்னுடைய வீடா இருந்துச்சு, இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை அங்க கொடு, என் வைஃப் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது என்னது வைஃபா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு பேய் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து இவங்க பேனு கத்தி காஃபியை கீழே போட்டாங்க, அதாவது கப்ப. இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து தனித்தனி கதையா காமிச்சாங்க பாத்தீங்களா, அது எதுவுமே தனித்தனி கதை கிடையாது. நம்ம பார்த்த கேரக்டர் எல்லாருமே ஒரே ஃபுட் கோர்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சு அந்த பொண்ணுடைய கதையை காமிக்கிறாங்க. அம்மா மௌன விரதமா இருந்தாங்க இல்லையா, இவங்க செமையா ஷாக் ஆயிட்டு பயங்கரமா காண்டாயிட்டு பொண்ணுங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், நீங்க எப்படி குழந்தை பெத்துப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நாங்க சந்தோஷமா வாழுவோம், ஏன் பெண்கள் கல்யாணம் பண்ணிட்டு ஒன்னா வாழக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த டாக்டர் கிறிஷர்கா பாத்தீங்களா, அவ கொஞ்சம் மானே தேனே பொன்மானே இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் அவளுடைய தரப்பு நியாயங்களை பத்தி அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசிட்டு இருக்கா. இப்ப மறுபடியும் அந்த வெயிட்டர்ஸ் பொண்ணுடைய கதையை காமிக்கிறாங்க. அந்த கிளீன் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட அங்க யாராவது உட்கார்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாரும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இவங்க போயிட்டு காஃபி கொட்டை எடுத்து அந்த காஃபி மிஷின்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள கண்ணா இருக்கு. அதை பார்த்து பயந்து போயிட்டு அதை அப்படியே கீழே போட்டு உடைக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே பயமா இருக்கு, பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும். அந்த பேஸ்மெண்ட் குள்ள போயிட்டு பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இங்க என்னமோ அமானுஷ்யமா இருக்கு, நான் பேய பார்த்தேன், என்னால இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது என்னது பேய பாத்தியா, பேயாச்சு நியாயாச்சு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நீ ட்ரக் யூஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா ஆனா அதுக்காகலாம் நான் இப்படி பண்ணல, எனக்கு வந்துட்டு இல்யூஷன்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா இல்யூஷன் தான், ஒழுங்கு மரியாதையா நான் சொல்ற விஷயத்த கேளு, அந்த இன்வெஸ்டர் இங்கதான் வரப்போறாரு, நீ ரெடியாரு, அவர் உள்ளுக்குள்ள வந்து உட்கார்ந்தவனே நான் உனக்கு கால் பண்ணுவேன் இல்ல மெசேஜ் பண்ணுவேன், நீ பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு 40 கவுண்ட் பண்ணு, அதாவது 40 செகண்ட் வெயிட் பண்ணு, அந்த டைம்ல நைட்ல பார்க்கக்கூடிய கண்ணாடியை போட்டுட்டு நான் உள்ளுக்குள்ள வந்து பேக் ஆட்டையை போட்டுட்டு போயிடுறேன், இதான் டீலு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு ஓகேன்னு சொல்றா. அடுத்து ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க உட்கார்ந்துட்டே இருக்கும் போது
அடுத்து ஒரு கேக் ஆர்டர் பண்றாங்க. கேண்டலோட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னைக்கு என்னுடைய பர்த்டே அப்படின்னு சொல்றாங்க. அவரும் விஷ் பண்ணிட்டு கேண்டல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஏதோ எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்காங்க. ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு மட்டும் புரியுது. இந்த பக்கம் அப்படியே அந்த மேஜிக் மேனை காமிக்கிறாங்க. இதுதான் உன்னுடைய பெரிய மேஜிக்கா, நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எந்த சத்தத்தையும் காணும், நீ அவ்வளவுதானா, நீ காணாம போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முகம் கழுவுறாரு. பார்த்தா டாய்லெட்ல இருக்கிற அந்த தண்ணி எடுத்து முகம் கழுவுற மாதிரி மாறி போகுது. ஐயோ என்ன விஷயம் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போறாரு. இந்த பக்கம் பார்த்தா அதே போல டாய்லெட்ல ஃபேஸ் கழுவிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி மாறி மாறி நடக்குது. அப்ப அங்க ஒரு பல்லி கத்துது. இந்த பல்லியை வச்சு என்ன பயமுறுத்த முடியுமா, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது அந்த பல்லி கீழே விழுந்து ஒரு பெரிய முதலையா மாறுது. ஐயோ முதலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயப்படுறாரு. அடுத்தது அந்த மேஜிக் மேன் இவரை வந்துட்டு ஒரு கோமாளி மாதிரி மாத்துறாரு. அப்பதான் இவர் யோசிச்சு பாக்குறாரு. வெளியே இருக்கும் போது இதெல்லாம் பார்க்கும்போது காமெடியா இருக்கு. நீ ஒரு கோமாளி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பார்த்தா இவரே கோமாளியா மாறி இருக்காரு. இப்ப அந்த பாத்ரூமோடைய சுவரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்து இவர் அப்படியே அமுக்கி கொல்ற மாதிரி வருது. நான் மேஜிக் மேனே கிடையாது, நீ தான் உண்மையான மேஜிக் மேனு, நீ தான் உலகத்திலேயே கிரேட்டான மேஜிக் மேனு அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிடுறாரு. இப்பதான் கதவே ஓபன் ஆகுது. கதை ஓபன் பண்ணிட்டு வெளியே ஓடி வந்துட்டாரு. ஓடி வந்து அந்த குட்டி பொண்ணு கிட்ட இந்த மேஜிக் எல்லாம் யாரு பண்றா, யார் அந்த மேஜிக் மேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கடவுளுடைய படத்தை காமிக்குது. என்னது சாமியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இவருக்கு இன்னமும் ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அந்த பொண்ணுங்களை காமிக்கிறாங்க. அப்பா அம்மாவும் போட்டு ரெண்டு பேரையுமே செமையா திட்டிக்கிட்டே இருக்காங்க. பொண்ணுங்க எப்படி வாழ முடியும், சின்ன வயசுல இருந்து உனக்கு மாமானா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, அவரு நல்லா பார்த்துப்பாரு, கடைக்கெல்லாம் கூட்டு போவாரு, சாக்லேட்லாம் வாங்கி கொடுப்பாரு, நீ அவரு கூடவே பழக மாட்ட, நீ வந்துட்டு யாராவது ஆண்களை பார்த்தாலே பயப்படுவ, ஆண்களை பார்த்தாலே பிடிக்காது பிடிக்காது அப்படின்னு சொல்லுவ, அதுக்கெல்லாம் காரணம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பொண்ணு கிட்ட கேட்கும்போது அப்பா நீங்க ரொம்ப பேசுறீங்க, ஆக்சுவலா என்ன விஷயம் ஆச்சுன்னு புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல நீங்க சொல்றீங்க இல்லையா என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமன் ரொம்ப ரொம்ப மோசமானவன், யாராவது தூங்க வைக்க மேல கை வைப்பாங்களா, என்ன இங்க நெஞ்சு மேல கை வச்சாரு தெரியுமா, எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் இந்த அப்பா சொன்னாரு பாத்தீங்களா சில ஆண்களை பத்தி, அந்த ஆண்கள் எல்லாருமே இந்த பொண்ணை தப்பா யூஸ் பண்ணிருக்காங்க. சின்ன பொண்ணுன்னு பார்க்காம சின்ன பொண்ணு வெளியே சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தப்பா யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தினாலே இந்த பொண்ணு மென்டலி பாதிக்கப்பட்டு தற்கொலைக்கெல்லாம் ட்ரை பண்ணிருக்கா. அந்த டைம்ல தான் இந்த சைக்கியாட்ரிக் டாக்டரை மீட் பண்ணி கிறிஷ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேசி மனசை மாத்திருக்கா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு இந்த டாக்டர் பொண்ணு கிறிஷ் மேலேயே லவ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு விஷயங்கள் சொல்லும் போது ஏமா நீ சொல்றது எல்லாமே ஓகே தான், என் பொண்ணுடைய உயிரையே காப்பாத்திருக்க, ஆனா என்னால கண்டிப்பா உங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த செஃப் காமிக்கிறாங்க. இவன் மீனை தூக்கிட்டு போயிட்டு கத்திய வச்சு வெட்டலான்னு ஓங்குறான். வேணா வெட்டாத வெட்டாத அப்படின்ற மாதிரி அந்த மீன் துடிச்சு கத்திக்கிட்டு இருக்கு. இவன் ஓங்கி ஒரே போடு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த சப்ளையர் பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணலாம்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு மாதிரி பயமா இருக்கு. இதே டைம்ல அந்த டைம் மிஷின் ரெடி பண்ணா பாத்தீங்களா அவனை காமிக்கிறாங்க. இவங்கிட்ட அவனே வந்து அதாவது அந்த பொண்ணு உன்ன மாதிரி நான் எக்கச்சக்கமான வாட்டி அப்பா அம்மாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்கேன். இங்க வச்சுதான் அப்பா அம்மா இறந்து போனாங்க, நம்மளால தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது அப்பா அம்மாவை இங்க இருக்கிற யாராவது கொலை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதாவது பர்பஸ்ஃபுல்லா அப்பா அம்மாவை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கொலை பண்ணவே இல்ல, எல்லாமே கோ இன்சிடென்ட், அதாவது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் நீ கேள்விப்பட்டது கிடையாதா, நீ வந்துட்டு நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணு, அடுத்த 1 மணி நேரத்துக்கு இங்க இருக்கிற யாரும் வெளியவும் போக கூடாது உள்ளேயும் வரக்கூடாது, அதை மட்டும் நீ பண்ணிட்ட அப்படின்னா அப்பா அம்மாவுடைய உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. இப்ப மறுபடியும் அந்த வெயிட்ரஸ் பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பிளான் பண்ண மாதிரியே உள்ளுக்குள்ள போறா. போயிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. பாய் ஃப்ரெண்டு அந்த கண்ணாடிலாம் போட்டுட்டு உள்ளுக்குள்ள வந்து பேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரண்ட் வந்துருது. நாசமா போனவ சரியான டைம்ல ஆன் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாயிட்டு பக்கத்து டேபிள்லயே உட்காந்து எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டான். ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னா இந்த பொண்ணு ஆஃப் பண்ணிட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க ஏதோ ஒரு பேய் வந்து இந்த பொண்ணை பயமுறுத்தி ஆன் பண்ண வச்சிட்டு இருக்கோம். இப்போ அதே பேய் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர இந்த பொண்ணு பார்த்து பயந்து அப்படியே வெளியே ஓடி வரா. வெளியே ஓடி வந்து பார்க்கும்போது அங்க பர்ஸ் இருக்கு. அந்த பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது இவங்க கீழே ஒரு பேயை பார்த்துட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அதே பேயுடைய போட்டோ தான் இருக்கு. இப்போ கரெக்டா அங்க கிளீன் பண்றவரு அது ரகுராம் சாருடைய பர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த பொண்ணு அந்த கிளீன் பண்றவர் கிட்ட போயிட்டு ஆக்சுவலா என்ன விஷயம் தான் ஆச்சு, இங்க என்னமோ அமானுஷ்யமா இருக்கு, என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரகுராம் சாரும் வைஃபும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா அவங்களால பேச முடியாம நகர முடியாம படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. சாரால வேலைக்கு போக முடியாம பிசினஸையும் பார்த்துக்க முடியாம எல்லாமே போயிட்டு எக்கச்சக்கமான கடன் ஆயிட்டு இந்த வீட்டை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இவரு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு.
சொன்னாரு. ஒரு நாள் சார் வீட்ல இல்லாத டைமா பார்த்து யாரெல்லாம் கடன் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே சேர்ந்து அவர் வாழ்ந்த பெரிய வீட்டை இடிச்சு தள்ளிட்டு இந்த இதுவை கட்டிட்டாங்க, இந்த ஃபுட் கோர்ட்டை கட்டிட்டாங்க. அவங்க இந்த பில்டிங்கை இடிச்சு தள்ளும் போது உள்ளுக்குள்ள ரகுராம் சாருடைய ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்களால பேச முடியாது, நடக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாம இடிச்சு தள்ளி அவங்க இறந்தே போயிட்டாங்க. அவங்க இறந்து போன இடத்துல தான் இந்த மரமே முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்ப அந்த போட்டோல பார்க்கும்போது லேடி ஒரு செயின் போட்டிருப்பாங்க. அதே செயினை இந்த பொண்ணு போட்டிருக்கா. அப்படின்னா இந்த லேடியோடைய செயினை தான் நம்ம போட்டிருக்கோமோ, அதனாலதான் இந்த அமானுஷ்யமான விஷயம்லாம் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அங்க வந்த ரகுராம் அந்த போட்டோ வாங்கிட்டு போறாரு, பர்ஸ் வாங்கிட்டு போறாரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா யாரோ அந்த செயினை புடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணை ஏதோ ஒரு சக்தி அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள இழுத்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அந்த செஃப்பை காமிக்கிறாங்க. இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா செக்கை தான் கட் பண்ணிருக்கான். அந்த மீனை கட் பண்ண இவனுக்கு மனசே வரல. தனக்கு ஹெல்ப் பண்ண மீனை நம்ம உயிரோட கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவருக்குள்ள போட்டு கொண்டு வந்துகிட்டு இருக்கான். இந்த மீனுடைய ஆசையே கடல்ல இருக்கணும், அந்த தம்மா தூண்டு தொட்டிக்குள்ள இல்லாம கடல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்கு. அந்த ஆசையை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரான். இப்ப அப்படியே அந்த பாய் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. இந்த லேடி இன்வெஸ்டர் கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அவங்க அசந்த நேரமா பார்த்து ஆட்டையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். அப்ப இவன் பேக புடிச்சிடுறான். அதாவது திருட்டு பயபுள்ள ஆட்டையை போட போறாங்க அப்படின்ற விஷயம் முன்னாடியே இந்த இன்வெஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் உசாரா பேக புடிச்சிட்டு விடமாட்டேன், என் பேக விட்றா அப்படின்னு சொல்லும் போது இவன் கண்ணை காமிச்சு மிரட்டி, எனக்கு பேக் முக்கியம், பணம் தான் முக்கியம், இந்த குழந்தைக்கு ஒன்னும் ஆகக்கூடாது அப்படின்னா பேக விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பிடிச்சி மிரட்டும் போது இப்ப இந்த குழந்தைய காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் மேனும் அந்த லேடி டாக்டரும் காப்பாத்த ட்ரை பண்றாங்க. இந்த மேஜிக் மேன் மேஜிக்லாம் பண்ணி அந்த பொண்ணை காப்பாத்திடுறாரு. இப்ப அந்த கண்ணை புடுங்க ட்ரை பண்ணும்போது அவன் ஷூட் பண்ணிடுறான். அங்க உட்கார்ந்துட்டு இருந்தா அந்த பொண்ணு மேல பட்டுது. இந்த பையனுக்கே அந்த அதிர்ச்சியை தாங்க முடியல. ஐயோ ஷூட் பண்ணிட்டோம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேக் எடுத்துக்கிட்டு வெளியே ஓடிடுறான். கண்ணு கீழே வந்துட்டு இருக்கும். அந்த கண்ணை அந்த கண்ணாடிக்காரன் எடுக்கிறான், அந்த வாட்ச்மேனு. இப்ப அடிப்பட்ட பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கதவை க்ளோஸ் பண்ணிட்டு யாரும் இங்கிருந்து வெளியே போக கூடாது, ஒரு 1 hour மட்டும் வெயிட் பண்ணுங்க, நீங்க வெளியே போகாம இருந்தீங்க அப்படின்னா என்னுடைய அப்பா அம்மாவை என்னால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணை காப்பாத்தியே ஆகணும், இந்த பொண்ணுடைய உயிர் போயிடும், நாங்க வெளியே போகாம இருந்தா உன்னுடைய அப்பா அம்மாவுடைய உயிரை நீ எப்படி காப்பாத்துவ, கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்ல, தயவு செஞ்சு இந்த பொண்ணை காப்பாத்த ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்டா பேசும்போது இவன் கண்ணை கீழே இறக்கிறான். அந்த டைம்ல கூட இருந்த பொண்ணு கன்னுடைய ட்ரிகரை பிரஸ் பண்ண கால்லயே புல்லட் படுது. இதே போலதான் ஒவ்வொரு வாட்டியும் நான் காப்பாத்த ட்ரை பண்ணும்போது ஏதாவது நடக்கும். இந்த வாட்டி யாரு செத்தாலும் பரவாயில்ல, என் அப்பா அம்மாவை காப்பாத்தாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிச்சு மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பேய் வருது. அந்த பேயை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த பக்கம் அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. இந்த எல்லா விஷயமும் ஹீரோனுடைய மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஹீரோயினுடைய மைண்டுக்குள்ள தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அன்னியன் படம் மாதிரி இவங்களுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் மாதிரி ஏதோ ஒரு வியாதி இருக்கு. எக்ஸாக்டா அந்த வியாதி கிடையாது. நம்ம ஹீரோயினுடைய வாழ்க்கையில என்ன விஷயம்லாம் ஆச்சோ அது எல்லாத்தையுமே மொத்தமா கோர்வையா கோத்து மைண்டுக்குள்ள இந்த படம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கும் போது கூட இருக்கவங்களே இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்காங்க. இதனாலேயே இந்த பொண்ணுக்கு ஆண்களை பிடிக்காம பெண்கள் மேல ஆசை வந்திருக்கு. அதுக்கு அப்பா அம்மா ஒத்துக்காம இருந்திருக்காங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அப்பா அம்மா இறந்து போயிருக்காங்க. அவங்கள திரும்ப உயிரோட கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் மிஷின்லாம் ரெடி பண்ண ட்ரை பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் ட்ரக் யூஸ் பண்ணிருக்கா, திருட ட்ரை பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் பண்ணிருக்கா. இந்த விஷயம்லாம் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. இந்த விஷயம்லாம் மைண்டுக்குள்ள ஓடி ஓடி பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. இவ கையில கன்னு வச்சிருப்பா. அந்த கன்னை வச்சு தன்னை தானே ஷூட் பண்ணிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போறா. நம்ம இறந்து போனா மட்டும்தான் இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க. அங்க ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பர்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா என் சாவுக்கு யாரும் காரணம் கிடையாது, நான் தான் காரணம், இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, என்னுடைய ஆர்கன்ஸை டொனேட் பண்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. முடியும் போது இது எல்லாமே நம்ம ஹீரோயின் தான், இந்த கேரக்டர் எல்லாமே நம்ம ஹீரோயின் தான் அப்படின்ற மாதிரி டைரக்டர் காமிச்சு இந்த படத்தை முடிச்சிருப்பாரு. மேபி இந்த படத்தை நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரொம்ப ஃபேமஸான படம். இந்த படத்தை பார்த்திருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.